செக்கப்பு பண்ணுறா பேக்கப்பு அப்படின்ற மாதிரி. பண்ணுறா பேக்கப்னாலும் என்னை விட 2 வயசில் வந்து பெரியவர். பரவாயில்ல, அவருக்கு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், சொல்லிட்டு போகிறாரு. இதை குறித்து நான் பேசுகிறதே இல்லை. இதுவரையிலும் எந்த ஊழியக்காரரும் நான் டேமேஜ் பண்ணதே கிடையாது. நம்ம இன்டென்ஷன் அது இல்லை. ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நாம கட்டுகிறவங்களோட நம்ம சண்டை போட்டுக்கலாமா? அவங்களும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டிகிட்டு இருக்கோம். நம்மளே சண்டை போட்டுக்கினா ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இன்றைக்கு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த நிகழ்ச்சி ட்ரூத் இன் தமிழினுடைய முக்கியத்துவம் என்ன? இரண்டாவது, இதனுடைய இன்டென்ஷன் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன? மூன்றாவது, எங்களுடைய அப்ரோச், நாங்கள் எப்படியாக அணுகுகிறோம். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கேள்விகளை கேட்க போகிறாங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம். வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் லார்ட் அங்கிள். யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது சில ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வீடியோவை வந்து முழுமையாக பார்க்காம சில வீடியோ மட்டும் அதை அவங்களுடைய சொல்கிறத மட்டும் கட் பண்ணி நம்ம அதை வந்து அவங்கள தப்பாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊழியத்தின் முக்கியத்துவம் என்னங்க? ஓகே, நன்றாக கவனிக்கணும். இதுவரையிலும் எந்த ஊழியக்காரரும் நான் டேமேஜ் பண்ணதே கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரர் என்றாலே அவருக்கு விசுவாசிங்க இருக்கிறாங்க. அடுத்தது, அவங்க தேவனுக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க. அவர்களை அப்படி தாக்கி அவர்கள் மனசு உடைக்கிற மாதிரி ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. நம்ம இன்டென்ஷன் அது இல்லை. ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நாம கட்டுகிறவங்களோட நம்ம சண்டை போட்டுக்கலாமா? அவங்களும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டிகிட்டு இருக்கோம். நம்மளே சண்டை போட்டுக்கினா ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு கிளிப்ஸை மட்டும் எடுத்து பேசின வரலாறு எனக்கு கிடையாது. அப்படிலாம் நான் செஞ்சதே கிடையாது. போன வீடியோங்களை நான் போட்டது கூட முழுமையாக பார்த்துருக்கேன். பின் டு பின்னு பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அவங்க செய்கிற செயல் எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்று தேவனுடைய உபதேசத்தை தவறாக போதிக்கும் போது தான் நாம் அதை போடுறோம். அடுத்தது, அவங்க 4 மணி நேரம் அவங்க ப்ரோக்ராம்னா நம்ம 4 மணி நேரத்தையும் போட முடியாது. அதனால் முக்கியம் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம போடுறோம். அவங்க பிலீவரை வாட்ச் பண்ணிட்டோம். நான் சொல்கிறது தப்புன்னா அவங்க பிலீவர் கேள்வி எழுப்பட்டுமே. அவங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மனசாட்சி பிரகாரம் தேவனுக்கு முன்னாடி அந்த கீழ்த்தரமான ஒரு செயலை முதலாவது நம்ம செய்கிறதில்ல. இப்போது முக்கியத்துவம் எதற்குன்னு நீங்கள் கேட்டீங்க. பாருங்கள், நீங்கள் 2 தீமோத்தேயு 4:2 பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இனி வருகிற காலத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பொறுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. தேவ வார்த்தையை ஆவியானவரே ஒரு தேவதாசருக்குள்ளேருந்து பேசினாலும் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. பொறுக்கிறதுக்கு மனசு இருக்காது. அவங்க காதுக்கு எது இனிமையாக இருக்கோ அதை தான் அவங்க கேட்பாங்க. இப்படி தான் இருக்கணும். செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, இப்போ இச்சைனா என்ன, இந்த உலக பிரகாரமான காரியங்கள். நமக்கு எல்லாமே தேவை தான், உலகத்தில் வாழணுன்னா எல்லாம் தேவை தான். ஆனால் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தும் போதோ நம்முடைய ப்ரியாரிட்டி காட், அவர் தான் ப்ரியாரிட்டி. அதுதான் இந்த பிகினிங் காட் என்று எழுதப்பட்டு இருக்குது. அதே போல் நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த பிகினிங் வேர்டுன்னு எழுதப்பட்டு இருக்குது. அப்போது முக்கியமானது காட், அவருடைய வேர்டு தான். அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, ஆசீர்வாதங்கள்லாம். நம்ம இல்லைன்னு சொல்ல. அதனால தான் பவுலின் காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அதனால தான் தெளிவாக தீமோத்தேயுக்கு அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அப்படி சேர்த்து கொண்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லும், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, பணத்து மேலே, பொருள் மேலே, காசு மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பவுல் கூட இருந்தவனே இந்த மாதிரி போதனைகள், கள்ள போதனைலாம் கேட்டு பவுலை விட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அஃப்கோர்ஸ் ஆண்டவரை விட்டு போகல. அவன் பவுலை விட்டு போனான்னா பவுலுடைய டாக்டரிங் பிடிக்கல அவனுக்கு.
யாரெல்லாம் என்னென்னலாம் போதிச்சாங்களோ. அப்போ ஜூடாயிசரம்லாம் இருந்தாங்க, அப்போ குனாஸ்டிசம் இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு சபைக்குள்ளே, இந்த கள்ள உபதேசங்கள் அப்போத்துலேருந்து. ஏரியனிசம்லாம் பெரிய அளவில் பெரிய தாக்குதலாக இருந்துச்சு இந்த காலகட்டத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உலக இச்சைக்காக விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் இம்பார்ட்டண்ட் என்னன்னு கேட்டிங்களே, அந்த இம்பார்ட்டண்ட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். அந்த வார்த்தை தவறாக இருக்கும்போதோ அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மற்றபடி நம்ம என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி காப்பி பண்ணி அதை கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுகிற கீழ்த்தரமான ஊழியத்தை யாரும் சொல்லவே முடியாது. மனசாட்சி இருக்கிற அவங்க பிலீவர் சொல்லட்டும். அவ்வளோ லீஸாக நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுறதில்ல. புரிஞ்சுச்சாப்பா? பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம பாஸ்டங்களை வந்து காசிப் பண்ணுறோம், அதாவது நம்மளது கவர் பேஜ் பார்த்தாவே அவங்க பார்க்காம கமெண்ட் பண்ணிடுறாங்க, அப்படி நினச்சிட்றாங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய இன்டென்ஷன் என்னங்க அங்கிள்? நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், அடுத்தது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். இது கேலி கிண்டல் பண்ணுகிறதில்ல, சீரியஸாக யார் என்ன போதித்தாலும் அது தவறான போதனை இல்லது இந்த போதனை கரெக்டுனா வேத வசனத்தின்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஆராயிரம், தெளிவாக ஆராய்கிறோம், ஹோலிஸ்டிக்காக ஆராயிரும். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரலாம் ஆராய்ந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் ஓகே, தவறாக இருக்கிற பட்சத்தில் அப்போ தான் என்ன பண்ணுறோம், கேள்வி எழுப்புகிறோம். குறை சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தவறாக இருந்தால் இது தவறுன்னு சொல்கிறோம், அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அதுதான் நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். இப்போ பிரதர் ஜஸ்டின் அவங்க சொன்ன அந்த ஸ்கிரிப்சர் எல்லாமே நான் கெட்டதுன்னு சொல்லி 2 வீடியோலாம் பாருங்கள், கெட்டதுன்னு சொல்ல. பாதி அவர் சொன்னதுக்கு எனக்கு எதுவும் வார்த்தை இல்லை, வேத வசனத்தின்படி தான் சொல்லியிருக்காரு. மற்ற காரியங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். மற்றபடி அந்த ஊழியரை கூட நான் குறை சொல்ல. வேதம் வந்து படிக்கும் போது அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த ஊழியக்காரை பற்றி நான் பேசி என்ன பிரச்சனை, நான் தமிழ்நாட்டில் சேர்ந்தவனும் இல்லை, அப்படி பேசி எனக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல, இல்லை குறை சொல்கிறதில்ல. கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் இப்படி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பினுடைய ரூட், அந்த டாக்ட்ரின் என்ன நமக்கு தெரியுது, அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது, அது எப்பொழுது வந்தது, அதனுடைய தீமைகள் என்ன நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதே போல் தான் ஹைப்பர் கிரேஸ், கிருபையின் பிரசங்கம், அதனுடைய ஆபத்து என்ன, அதாவது நீ இனிமேல் செய்ய போகிற பாவத்தை கூட ஆண்டவர் மன்னிச்சுட்டாரான், அதனால் நீ மனம் திரும்ப வேண்டியதே இல்லைன்றாங்க. அதுதான் அதனுடைய டாக்ட்ரின். அது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கே புரியுறது இல்லை அந்த டாக்ட்ரின். அதனால தான் நம்ம அலசி ஆராய்கிறோம். வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். நம்மளுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சினுக்கிறாங்க. ஐ எம் எ கோல்டு மெடலிஸ்ட் கர்த்தருடைய கிருபையினால். ஒன்றும் என்ன சொல்கிறது, 16 வயசில் படிக்க தெரியாத வந்து வாயில் வளரல இல்லை நான், நமக்கு தெரியுது. அதனால் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னு நம்ம சொல்லலை, கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஊழியக்காரை வந்து தரக்குறைவாக பேசுகிற பாவத்தை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. அவரை நம்பி நிறைய பிலீவர் இருக்காங்க. நம்ம அந்த பாவத்தில் நான் ஈடுபட்டதில்லை. நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த கள்ள உபதேசங்களை ஆராய்ந்து பார்க்குறோம். இம்மோர்டாலிட்டி, சாவாமைன்றாங்க. அதற்கு வேதத்தில் எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, அதுபோல் யாரும் இருந்ததும் கிடையாது. பூமியில் வாழறவன் ஏனோக்கு இவனை விட்டுடுங்க, எலியா விட்டுடுங்க, பூமியில் வாழறவன் யாரும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அது நம்ம சொல்கிறது வேத வசனத்தில் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். இல்லாததை சும்மா அப்படியே பொத்தும் பொதுவில் சொல்லிட்டா என்ன பண்ணுறோம், நம்ம கேள்வி எழுப்புறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இது நம்ம மினிஸ்ட்ரி இது. அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து சில பேர் வந்து மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்கிரிப்சர், சில வார்த்தைகளை வந்து ரொம்ப தப்பாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, புரிஞ்சுட்டு இருப்பாங்க. எது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்படின்ற வசனத்தை அது என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இது பிசாசி ஆண்டவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்குவாங்க. அதுக்கு நாங்கள் பிசாசி அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அடுத்தது வந்து நல்ல சாமரியன், லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். நல்ல சாமரியன் இயேசுவே கிடையாது, தெளிவாக சொல்கிறார் இயேசு, நீ போய் என்ன பண்ண, அதுபோல் ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, அடிப்பட்டவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு, உதவுகிறதுக்கு ஆள் இல்லாதவங்களுக்கு நீ என்ன பண்ண, அந்த நல்ல சமாரியனாயிரு. ஏன்னா சமாரியனா யூதருக்கு ஆகாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் சொல்லாதரா, அவனும் என்னால் படைக்கப்பட்டவன், நீ என்னால் படைக்கப்பட்டவன், என்னுடைய இமேஜ், அதனால தான் சொல்கிறாரு, நீ கூட போய் என்ன பண்ண, அவனை போலே செய்யின்றார். ஸோ இதுவரையிலும் சபை என்ன நினச்சிட்டு இருந்துச்சு, இயேசு தான் நல்ல சமாரியன் நினச்சிட்டு இருந்துச்சு. நம்ம சொல்கிறோம் இயேசு நல்ல சமாரியன்னு கிடையாது. நிச்சயமாக அப்படி இயேசு சொல்லவே இல்லை.
நீ போய் செய்யன்றார். அப்போ நீ நல்ல சமாரியனா இரு, அது போல் ஜனங்களுக்குன்றார். ஸோ இதுதான் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்கிரிப்சர். எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி நம்ம எந்த தேவதாசரையும் காசிப் பண்ணுற, கேலி பண்ணுற, கிண்டல் பண்ணுற பாவ பழக்கத்தை வச்சுக்கிறதில்ல. நமக்கு முக்கியம் சத்தியம். அவங்க என்ன கார் வச்சுருக்கிறாங்க, என்ன ஜீப் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ காணிக்கை ஜனங்கிட்ட வாங்குகிறாங்க, இது எனக்கு தேவையில்லாத விஷயம். பர்சனலாக எனக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்களாச்சு, அவங்க விசுவாசிங்களாச்சு, எனக்கு இதை பற்றி தேவையில்லை. எனக்கு முக்கியமானது தேவனுடைய சத்திய வார்த்தை. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம். இதை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். இதில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி இதுக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் நம்முடைய சேனல், நம்முடைய ஊழியம் கேள்வி கேட்கும். எதற்காக என்றால் அந்த விசுவாசிகளை காப்பாற்ற தான். இவங்கள ஒன்றும் நம்ம திருத்த முடியாது. we cannot teach a new trick to old dog. we cannot change them. that is not our intention. ஆனால் 20% நம்மளது ஒர்க் ஆகுதே, மீது 80% ஆகிடும். அடுத்தது நம்ம இன்டென்ஷன் வந்து வேதத்தை வந்து கிளியராக இன்டர்பிரேட் பண்ணணும். பாருங்கள், ஒரு வசனத்தை வந்து இவர் சொல்கிறாரு, இது வந்து கான்டெக்ஸ்ட் இல்லை, இது வந்து எந்த விதமான வாக்குத்தத்தமே கிடையாது. இது வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்ணுறாரு. இது வாக்குத்தத்தம் கிடையாது. வாக்குத்தத்தன்றது கர்த்தர் சொல்லணும். நான் என்ன நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன்னா அது வாக்குத்தத்தம் கிடையாது. என்னுடைய ப்ரேயர், என்னுடைய பெட்டிஷன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல இது வாக்குத்தத்தம் கிடையாது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இங்கே தான் தவறு நடக்குது. ஒரு என்னுடைய சித்தமாய் இருக்கிறது, கையை தட்டி. இப்போ கவனிச்சிங்களா? இது வாக்குத்தத்தம் கிடையாது. இங்கே தான் தவறு நடக்குது. ஒரு வசனத்தை படிக்கும்போது முழுமையாக படிக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அங்கே நிப்பாட்டிடுறாங்க, அதோட முடியல வசனம். என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுது ஜபமா வாக்குத்தத்தமா? ப்ரேயர். அவர் வேண்டுறாரு. இப்போ நீ நல்லா இருக்கணும், இப்போ நீ எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு நான் வேண்டுறேன். நான் வேண்டது வாக்குத்தத்தமாகாது. இது அந்த ஊழியர் வேண்டுறாரு. ஏன்னா அவர் நீதியின்படி நடக்கிறார் அந்த விசுவாசி. அதனால் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். வேண்டுதல் செய்கிறது எப்படி வாக்குத்தத்தமாகும்? இது வந்து யூதருடைய கிரீட்டிங்ப்பா. யூ ஆஸ்க் எனி ஸ்காலர் இன் த வேர்ல்டு, எனி எமினன்ட் ஸ்காலர், இது வந்து கிரீட்டிங். இது வந்து வாக்குத்தத்தம் கிடையாது. வாக்குத்தத்தமே வேறு. அப்போது இது போல் தவறான இன்டர்பிரிட்டேஷன் செய்யப்படும் போது அது அப்படி இல்லை, அது இப்படி தான் அப்படின்ட்டு முழு வசனத்தை படித்து காட்டுறோம். இது ஒன்றும் நம்ம கமெண்ட்ரிங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த வசனமே சொல்லுது, பிரியமானவனும் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. ஸ்டாப் ஆகல, டான் 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 டடாடான்னு வேண்டுதல் செய்கிறேன். முடியுதா? அதுதான் நம்ம சொல்கிறோம். ஜபம் இது அல்லது கிரீட்டிங், இதனுடைய நோக்கம், நம்ம ப்ரோக்ராமோட நோக்கம் அது. அங்கிள், நீங்கள் வந்துட்டு சில ஊழியருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கன்ட்டு சிலர் சொல்கிறாங்க அங்கிள், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அங்கிள்? ஓகே, ஒரு ஊழியரை காட்ட சொல்லு. ஒரே ஒரு ஊழியருக்கு விரோதமாக நான் பேசினேன்னு காட்ட சொல்லு. ஊழியருக்கு விரோதமாக பேசுகிறது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பர்சனல் அட்டாக். என்னை பற்றி பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, என் பாடி ஷேமிங் கூட பண்ணிக்கிறாங்க, என் பேரை கூட கொச்சை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு வீடியோ அதை பற்றி நான் போட்டதில் போடவும் மாட்டேன். என்னை பற்றி பேசுகிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வளோ பெரிய ஆளும் நான் கிடையாது. நான் கோச்சிக்கிறதுக்கு கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை கொண்டு வந்தேன், எது எனக்கு இருக்குது, எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவ வார்த்தையில் பிரச்சனை வந்தால் தான் நான் கேட்குறது. உதாரணத்துக்கு சுரேஷ், சினிமா பார்த்தா எனக்கு விசுவாசம் வருதுன்றார் சகோதரன். இவரை பர்றா நான் மெசேஜ் கொடுத்தேன்னா அவர் சொல்கிற மாதிரியே 250 பேர் தாண்டதே பெரிய கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி, அவரை ஃபாலோ பண்ணுற ஜனங்க ஜாஸ்தி. எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், எங்கள் அப்பா பாஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பிரபலமும் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிறேன், ஜேக்கப் ஜெயராஜ், அவ்வளோதான் நான். ஆனால் ஒன்று, தேவ வார்த்தை மேலே வைராக்கியம் உள்ள ஒரு சாதாரணமான வேத மாணவன் அப்படி வச்சுக்க. ஆனால் அருமை சகோதரர் அப்படி இல்லை. இவர் வீடியோ போட்டார்னா ஒரு நாளில் குறைஞ்சது 10,000 பேர் ஜனங்கன்னா பார்க்குற அளவு இருக்காங்க. இப்போ இவர் எனக்கு கொஞ்சம் அப்படி இருந்தேன்னா, நான் சினிமா பார்த்தா எனக்கு விசுவாசம் வருது ரபா கபா தபானா, எனக்கு ஒரே வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குற ஜனங்கள் அவங்க மேலே இருக்கிற ஒரு துக்கம், வேதனை தான். தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி கெடுக்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள் எப்படி பயபக்தியாக வாழ்ந்து அந்த பயபக்தியை சொல்லி தந்தாங்க. ஒரு நொடி பொழுதில் என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் நடந்துட்டா
அவன் சர்ச் முடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிடுவான். இல்லை சினிமா முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவான், சர்ச்சில் எதிர்காலத்தில் உக்காந்துருவான். மாற்றவே முடியாது. ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச பிழை இப்போ மாற்ற முடியாத கஷ்டப்பட்டு இருக்கோம். அதில் இது வந்து தலை தூக்காமல் போயிடும் கிறிஸ்தவம். அதனால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, இப்படி பேசக்கூடாது, இது தப்புன்னு நம்ம கேட்குறோம். வேதத்திலிருந்து தேவ வார்த்தையிலேருந்து விசுவாசம் வருமா, இல்லை சினிமாலேருந்து விசுவாசம் வருமா? அவங்க விசுவாசிகளோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களும் கேட்டுருந்தா நம்ம ஏன் கேட்குறோம்? நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு இருக்கோம், வேறு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். எல்லாமே சும்மா இருக்கும் போதோ ஐயோ சும்மா இருக்கிறீங்களே நமக்கு வந்து ரத்தம் கொதிக்குது அந்த மாதிரி வார்த்தை. இவங்க சினிமா பார்க்குறாங்களா, இவங்க பப்புக்கு போகிறாங்களா, அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஆனால் விசுவாசிகளை கெடுக்கும் போதே நமக்கு பெரிய ஒரு துக்கம் உண்டாகுது. ஏன்னா இவங்கெல்லாம் ஊழியக்கார போர்வையில் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபெண்ட் பண்ணுறோம், அஃபெண்ட் பண்ணல, டிஃபெண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை, விசுவாசம் வேத வசனத்திலிருந்து தான் வரும், சினிமா பார்த்தா வராது. we cannot try to teach a new trick to old dog. They won't listen and at all. Even Paul couldn't do that one. Our intention is believers, people. அவங்க என்ன பண்ணக்கூடாது, பொலைட் ஆகக்கூடாது, அவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதுதான். அதே போல் பாருங்கள், ரத்னபலையா எனக்கு தெரிஞ்ச என்ன பர்சனலி எனக்கு இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், என்னை பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு பரிசுத்தவான். நான் மிகவும் மேன்மையாக மதிக்கக்கூடிய பரிசுத்தவான். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜி நிக்கல்சனாக சமமாக அவரை நான் வைக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன அந்த ஸ்லாங்கு மிகவும் அபத்தமானது. அப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன அத்தனை 17 பாயிண்ட்டும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வந்தோம். அதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா தப்புன்னு அப்படியே உடச்சி போட்டுறதில்ல, அவங்க செஞ்ச நல்லதுன்னு சொல்கிறோம். நான் சண்டேலையும் சொல்லியிருப்பேன், ஐயானுடைய வீடியோ பாருங்கள், ஒரு தப்பு கிடையாது, அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுறவர் தான். ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்லாங் அவர் என்ன கான்டெக்ட் சொன்னார்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்லாங் மிகவும் ஆபத்தானது. மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி இதை தவிர்த்திருந்தா நன்றாக இருந்திருக்கும். மகன் மகள் குடிக்கலாம், சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஜூஸை குடிக்கலாம், ஒரு விசுவாசி தொடக்கூடாது. ஸோ இங்கே தான் நமக்கு சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப அது வார்த்தை ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. கிஷோர், உண்மையிலேயே சொல்கிறேன், கண்ணில் தண்ணி வந்து அழுதேன் நான் அந்த வார்த்தைக்கு. ஏன்னா மிக சிறந்த தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது மட்டும் இல்லை, அநேக ஊழியர்களை எழுப்பியிருக்கிற பெரிய பரிசுத்தவான். அப்போ அவரை நான் அப்ரோச் பண்ணும்போது கூட இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்து பேசலை. எவ்வளோ ஐயா நல்ல பாயிண்ட்டு சொல்ல வந்தாரோ அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இதை தவிர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏனென்றால் நன்றாக புரிஞ்சுங்க, இவங்களாம் பெரிய பெரிய ஐகானுங்க தமிழ்நாட்டில். இவரை வந்து லட்சக்கணக்கான ஜனங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறவர். இது போல் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வரப்போகிற சந்ததி கூட அது அப்படி என்ன பண்ணிடும், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சபையை எந்த சபைன்னு சொல்கிறோம், ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறோமா? ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறோமாடா? சபை ஆவிக்குரிய சபைன்னு தானே சொல்கிறோம், எல்லாம் பெந்தகோஸ்து சபையை. ஓகே, அப்போ வருகிற விசுவாசிகளும் யார்? ஆவிக்குரிய பிள்ளைன்றோம். அப்போ ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபையில் வர்ற ஆவிக்குரிய பிள்ளை. திராட்சை ரசம் மீதி என்ன குடிக்கிறது நல்லதா? மாம்சத்தில் பிறந்த பிள்ளை, இப்போ எனக்கு பிறகுறது மாம்ச பிள்ளை தானே, அது குடிக்கிறது நல்லதா? அப்போ சொல்லப்போனால் ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய பிள்ளைகள் பாஸ்டருக்கு பெற்று எடுத்தார்ல, அவங்க குடிக்கிறதுல தவறே கிடையாது. அப்படின்னா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு அந்த பிரிவினை வந்து எப்படி ஆகிடுதுன்னா ஹைராக்கி ஆகிடுது. இப்போ ஐயா சொன்னதுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா கம்யூனியன்ன்றது மிகவும் பயபக்திக்குரியது. அதை வந்து சும்மா ஏனோ தானன்னு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சு ஐயா சொன்ன நோக்கம் வித்தியாசமாக இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த மொழி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா நீங்கள்லாம் கீழே இருங்க, நாங்கள் மட்டும்தான் அப்படி சின்ன பசங்க கூட குடிக்கலான் போதோ அந்த தொனி ரொம்ப அது கேட்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால தான் ஐயா சொன்ன 17 பாயிண்ட் வரலாம் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது ஐயா இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த 18வது பாயிண்ட் இதை தவிர்த்துன்னு தான் நல்லாயிருக்குன்னு தான் பேசினேன். ஐயாவை கார்னர் பண்ண இந்த பரிசுத்தவானா அப்படி நம்ம செய்யவே இல்லை. இது தான் நம்முடைய அப்ரோச். இது யார் செஞ்சாலும் தைரியமாக நம்ம சொல்லுவோம். பயம் என்பது அகராதியில் கிடையாது.
வேத வசனத்தை தப்பு பண்ணால் அது தவறு தான் நானே இருந்தாலும். நம்முடைய அப்ரோச் மிகவும் ஜென்யூனாக இருக்கும். இதில் மைல்டாக சர்க்காஸ்டிசம், அதாவது சர்க்காஸ்டிக்காக பேசுவோம். அதில் ரெண்டாவது சின்ன சின்ன ஜோக்குங்களும் இருக்கும். மூன்றாவது முக்கியமாக ஜென்யூனாக இருக்கும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. பைபிளை பிரித்து போட்டு தானே பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நான்காவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறது இதில் இருக்கும். இந்த ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறோம். நம்முடைய அப்ரோச், நம்முடைய ட்ரூத் இன் தமிழ் சேனல் இதை நோக்கித்தான் பயணப்படுகிறது. கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஜென்யூனாக என்ன பண்ணுறோம், அதை லீட் பண்ண போகிறோம். எந்த ஊழியக்காரரையும் அட்டாக் பண்ணுறது நமக்கு கிடையாது. ஊழியர் நிறைய முறை என்னை பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிறாரு. பேரை சொல்லி கீழ்த்தரமெல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாளும் நம்ம சேனலில் இவர் அப்படி நம்ம செஞ்சதில்லை. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சேனல் அந்த லெவலுக்கு என்றைக்குமே இறங்காது. பாருங்கள், ஜேக்கப்பு ஜனங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்குன்னு நீ சொல்கிறதுக்கு நீ யார்? ஒரு நாளும் நான் அவர்கள் எவ்வளோ பணத்தை வச்சுருக்காங்க, என்ன காரில் வராங்க, என்ன மாதிரி இருக்காங்க சொன்னதே இல்லை. என் ஆசையே எல்லா தேவ பிள்ளைங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கள்ள உபதேசத்துக்கு தான் விரோதமாக நம்ம வரமே தவிர சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இல்லையாப்பா? எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிற, அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற, நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிற, உங்கள் ஃபேமிலி நீ தான் ஃபஸ்ட்டு MBA கிராஜுவேட் இல்லையா? ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறார் தானே. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த ஊழியக்காரர் இருக்காங்க? அப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்க. இப்போ என்ன பேசுகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லை, பாருங்கள், ஜேக்கப்பு பண்ணுறா பேக்கப்பு அப்படின்ற மாதிரி பண்ணுறா பேக்கப்னாலும் என்னை விட 2 வயசில் பெரியவர். பரவாயில்ல, அவருக்கு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், சொல்லிட்டு போகிறாரு. இதை குறித்து நான் பேசுகிறதே இல்லையே. அடுத்த வீடியோ நம்ம ஏன்ஸாக போட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண தெரியாது. அன்னெசரி தேவ வார்த்தையோடு தான் நம்ம பேசணுமே தவிர இப்படியெல்லாம் நம்ம பர்சனல் அட்டாக் நம்ம பண்ணுறதில்ல. இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள். அந்த நேரத்தில் பொழுது போலன்னு ஒரு படம் பார்க்கணுன்னா பார்த்துக்காங்க. அவங்க பார்வைக்கு நம்ம அவங்கள பொலிட் பண்ணுறதா கூட இருக்கட்டும். ஒரு பிள்ளை கத்தி எடுக்குதுன்னு வையன், அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கத்தி பிடுங்கி வச்சு ஏதாச்சும் ஒரு பிகிலோ ஊதுறதுக்கு, ஏன்னா விசிலெல்லாம் அடிக்கிறாங்களா, அதெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். அது விட்டுவிட்டு கத்தி வேணாம் குத்திக்குவேன்ட்டு நெருப்பேற்று கொடுப்பியா? சொல்கிறார் பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் வீடியோ பார்க்குறத விட 2 படம் பார்ப்பது நல்லதுன்றார் அவர். சொல்கிறாரு சினிமா பார்த்தா விசுவாசம் வருதுன்னு, அது பெரிய அபத்தம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாரு. நினச்சிட்டு ஜனங்களுக்கு சொல்கிறாரு. ஏனென்றால் அந்த 2 படத்தில் இருக்கிற விஷத்தை விட உன் வீடியோவில் இருக்க விஷம் அதிகம். கத்தி வேணாம் கையில் குத்திக்குவேன்ட்டு நெருப்பேற்றி கொடுக்குற மாதிரி. பார்க்காதீங்கன்றாலும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழியர் அவர் விசுவாசிங்களுக்கு அவர் சொல்கிறாரு, இவங்க வீடியோவை பார்க்காதீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு சகல உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு பிரச்சனை நீ சினிமா பார்த்தாலும் பரவாயில்ல. ஸோ இவ்வளவு என்னை எவ்வளோ தரைக்குறைவாக பேசணுமோ அதுவும் இல்லாமல் விசுவாசிங்களாம் என்ன பண்ணுறாங்க, விசிலெல்லாம் அடித்து இதை கொண்டாடுறாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விசுவாசிகள் தான் நம்ம பேசினுக்கிறோம். யாருக்காக வந்தோமோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, நம்மளை நிராகரிக்கிறாங்க. நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ இவ்வளவு தாக்குதல் வாங்கி கூட நம்ம ரிட்டன் வீடியோ என்றைக்கும் போடவே மாட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியினோட நோக்கம் அது இல்லை. நம்முடைய நிகழ்ச்சியினோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ வசனத்தை ஜனங்களுக்கு தெளிவாக புரி வைக்கிறதோடு கூட சேர்த்து இதுபோல் கள்ள உபதேசங்களை வேறு இருக்கிறது. அதே சமயத்தில் எந்த ஊழியக்காரிலையும் பர்சனல் அட்டாக் நம்ம பண்ணுறதில்ல. நன்றாக கவனிங்க. சில பேர் நீங்கள் இந்த இடத்துல மொழிப்பி பேசுகிறீங்களே, முட்டு கொடுத்து பேசுகிறீங்களே, நீங்கள் கடிஞ்சு பேசாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச மாட்டேன்றீங்களேன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் அந்த அப்ரோச் எடுக்கிறதுலன்னா, ரவி சகரியானுடைய டிசைபிள், என்னுடைய ஃபேக்கல்ட்டி, அவர் சொல்லும் போது எப்படி நம்ம அப்பாலஜிஸ்ட் எப்படி நம்ம செய்யணும்னா, அவங்க கருத்தை பேசினா கருத்தை தான் நம்ம பேசணுமே தவிர எந்த காரணத்தின் முன்னிட்டும் பாடி ஷேமிங் பண்ணுறதும் அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுறதும் கூடவே கூடாதுன்னு இருக்காங்க. நாங்கள் படித்தது அப்படி தான்.
அதுதான் நாகரிகம், அதுதான் ஜென்னின். அதனால் அவங்க என்னென்னா பேசிட்டு போகிற ஜேக்கப்பு பேக்கப்பு நோ ப்ராப்ளம். இன்னும் கீழ்த்தரமாக பேசினாலும் நான் அதுக்கெல்லாம் வீடியோ போட மாட்டேன், அவ்வளோ லோ லெவலில் இறங்க மாட்டேன். அவர் ஊழியர் நான் மதிக்கிறேன். மற்றபடி வார்த்தைகளில் தேவனோட வசனத்தை தப்பு பண்ணும்போது அது யாராக இருந்தாலும் குற்றமே. இந்த ஒரு ப்ரோக்ராமை தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் எந்த ஊழியர்களையும் நாங்கள் தரக்குறைவாக பேசுவோம் மாட்டோம், அவர்களை நாங்கள் அட்டாக் பண்ணவும் மாட்டோம். தேவ வசனத்தை தெளிவாய் போதிப்பதும் இப்போ நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் பாருங்க, இந்த காரியங்களை பின்பற்றுவது தான் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். ஆகவே இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், நீங்கள் விரும்பினால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ.